கொஞ்ச நாளைக்கு நீங்க இந்த ஊர்ல இருக்க வேண்டாம். நீங்க 2 பேரும் முதல்ல சென்னைக்கு கிளம்புங்க. சென்னைக்கா? அங்க போய் நாங்க என்ன பண்ற? கவலைப்படாம போங்க. அங்க நடக்க வேண்டியதெல்லாம் தானா நடக்கும். இல்ல சக்தி, அங்க தைரியமா போங்க. நான் போன்ல எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். இல்ல அது ஐயோ, நீங்க இங்க இருக்க பிரச்சனை அதிகம் தான் ஆகும். இப்பவே கிளம்பிடுங்க. யோசிக்காதீங்க. நான் சொல்றது கேளுங்க. அழாத அனிதா, நம்பிக்கையோட கிளம்புங்க. இவங்களை கொஞ்சம் பஸ் ஏத்தி விட்டுட்டு வந்துடுங்க. வாங்க போங்க. வரேன் சக்தி. ஜாக்கிரதை. நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. இல்ல, நான் கிளம்புறேன். சக்தி, சக்தி. வாங்க தாத்தா, வாங்க வாங்க, உட்காருங்க தாத்தா. பரவாயில்லம்மா, பரவாயில்ல. என்னம்மா இதெல்லாம்? என்னன்னா? இவ்வளவு கலவரத்துக்கு நடுவுலையும் உன்னால எப்படிமா சிரிச்சுட்டு இருக்க முடியுது? சிரிக்க முடியாத அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு தாத்தா? எப்படிப்பட்ட பொண்ணுமா நீ? எங்க இருக்க வேண்டியவ? இங்க வந்து இப்படி எல்லாம் அவஸ்தைப்படணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? தாத்தா, சிலுவையை கூட விரும்பி சுமந்தா வலி தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இது. இதெல்லாம் யாரும் என் தலையில தூக்கி வைக்கல, நானா தான் வச்சுக்கிட்டேன். அதனால எனக்கு துளி வருத்தமோ துக்கமோ கிடையாது. நான் சந்தோஷமா இருக்கேன் தாத்தா. இது பாருமா, நீ என்னதான் சொன்னாலும் என் மனசுக்கு இது சமாதானமா படல. இது உங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா என்னாகும் தெரியுமா? ஷோ தாத்தா, இங்க நடந்தது எதையும் அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க. எங்கம்மா சொல்ல விட்டேன்? அதான் ஒரு சத்தியத்தை வாங்கி என் வாயை அடைச்சிட்டியே. இல்லன்னா உன்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு அண்ணாச்சி சொல்லும் போது அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருந்திருப்பனமா? தாத்தா, எப்பவுமே நம்ம மத்தவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கணும். இப்ப அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு நீங்க சொன்னீங்கன்ற ஒரே காரணத்தால வேலையில சேர்த்துக்கிட்டாங்க. அதே சமயம் என்ன ஒரு வேலைக்காரியாவா நடத்தினாங்க. அவங்க குடும்பத்திலேயே ஒருத்தியா தானே நடத்தினாங்க. அவங்களுக்கு எதிராக வேலை செஞ்சுட்டேன்னு அவங்க நினைக்கும் போது கோவப்படதானே செய்வாங்க. அம்மாடி, உனக்கு சின்ன வயசா இருந்தாலும் பெரிய மனுஷி மாதிரி பேசுறமா. அதை கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஆனா மனசு ஒப்ப மாட்டேங்குதே. அதை விடுங்க தாத்தா. அண்ணாச்சி, அம்மா எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் மனசொடிஞ்சு போயிருக்காங்கம்மா. தெய்வலை நேத்து போனவன் போனை சுவிட்ச் ஆஃப் வேற பண்ணி வச்சிருக்கான். எங்க போனானே தெரியல. அவங்க இந்நேரம் சென்னையில இருப்பாங்க தாத்தா. என்னம்மா சொல்ற? ஆமா தாத்தா, கல்யாணம் பண்ண கையோட தெருவில் நிக்கிறோம். இப்ப என்ன பண்ணுறதுன்னு அனிதா இங்க வந்து அழுதா. என்ன பண்ண சொல்றீங்க? நான் இங்க இருக்கிற நிலைமையில அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? அதான் அப்பா அம்மா கிட்ட அனுப்பிச்சிருக்கேன். அப்போ அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டியா? இல்ல, எனக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். ஜெயவேலும் அனிதா கிட்டையும் எங்க அப்பா அம்மாவை எந்த உண்மையும் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்கேன். கடவுளே, இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. போகட்டும் தாத்தா, அது போகிற போக்கிலேயே நாமளும் போவோம். என்னதான் ஆயிடுதுன்னு பாப்போமே. ஆனாலும் உனக்கு ரொம்ப துணிச்சல் ஜாஸ்திமா. எல்லாம் சரிதான், ஆனா நீ இங்க வந்து தங்கி இருக்கிறதா எனக்கு சரியா படல. ஏன் தாத்தா, துரைப்பாண்டி மேல ஏதாவது சந்தேகமா? ஐயோ, அவன் ரொம்ப தங்கமான பையம்மா.
அந்த குடும்பத்திலே தப்பி பிறந்த பையன். இருந்தாலும் நீ இங்க தங்கி இருக்கிறது நாகவலுக்கு தெரிஞ்சா சாமி ஆடிடுவம்மா. அவங்க சாமி ஆடினா நான் பேய் ஓட்டிடுவேன் தாத்தா. ரொம்ப தைரியமா உனக்கு. நான் இப்ப எதை பத்தியும் யாரை பத்தியும் யோசிக்கிற நிலைமையில இல்ல. அதான் ஒண்ணும் பேசாம நானும் இங்க வந்து தங்கிட்டேன். சீக்கிரமாவே வேற இடம் பார்த்துட்டு போயிடுவேன் தாத்தா. ஏன்னா நான் இங்க தங்கறதுனால துரைப்பாண்டிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது தாத்தா. ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா தாத்தா? என்னம்மா? இதுவே நான் இங்க தங்காம ஊருக்கு போயிருந்தா ஜெயவேலும் அனிதாவோட நிலைமையும் என்ன ஆயிருக்கும்? நீ சொல்றது சரிதாம்மா. சரிம்மா, நீ எதுக்கும் ஜாக்கிரதையா இரு. அப்பப்ப நான் வந்து உன்னை பாத்துக்கிறேன். வரட்டுமா? தாத்தா. என்னம்மா? அதை மறந்துடாதீங்க. எதை? நீங்க பண்ணி கொடுத்த சத்தியத்தை. வாங்க, உள்ள வாங்க. வாங்க. என்ன தயங்குறீங்க? உங்களுக்கு தேவையான திங்ஸ், Dress எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். கையோட குளிச்சுட்டு Dress மாத்திட்டு வாங்க. வாங்க. என்ன தயங்குறீங்க? கம் ஆன், ஃபீல் அட் ஹோம். என்ன ஜெய், ரூம் எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கா? நல்லா இருக்குங்க. கீசர்ல ஹாட் வாட்டர் கரெக்டா வந்ததா? சூடாதான் அங்கிள் தண்ணி வந்தது. நான் வாங்கின Dress உங்களுக்கு பிடிச்சதா? பெர்ஃபெக்ட்டா எனக்குன்னு தைச்சா மாதிரியே தான் அங்கிள் இருக்கு. எல்லாம் சக்தி சொன்னது வச்சுதான்ப்பா. மீதி எல்லாம் கெஸ் ஒர்க். உன் Dress கரெக்டா இருக்காமா? கரெக்டா இருக்கு. கலர் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. அங்கிளுக்கு எங்க வயசுக்கு அடிக்கடி காஃபி சாப்பிட கூடாதுல்ல, அதான். நீங்க சாப்பிடுங்க. தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஆண்டி. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. காஃபி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு ஆண்டி. என்ன அங்கிள் போட்டோ? ஒண்ணு இல்லப்பா, இவ சின்ன வயசுல எடுத்த போட்டோ. ஓ, ஆன்ட்டியா? என் போட்டோ தான். அப்ப காட்டுங்களா பாப்போம். இல்ல வேண்டாப்பா, போட்டோ எல்லாம் டர்ட்டியா இருக்கு. ஃப்ரேம் எல்லாம் பரவாயில்ல அங்கிள், பாத்துல நான் க்ளீன் பண்ணி எடுத்துறேன். ஆமா, என்ன படிச்சிருக்கீங்க? டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்கேன். அப்படியா? உட்கார்ந்து சாப்பிடுங்களே, வாங்க. காஃபி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ஆண்டி. சக்கரை சரியா இருக்கா? கரெக்டா இருக்கு. ஆமா, என்ன படிச்சிருக்கீங்க? இப்பதானே ஆண்டி சொன்னோம் MBBS படிச்சிட்டு இருக்கோம். சொன்னீங்களே, சாரி மறந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது ஜாஸ்தி. கொஞ்சம் இல்ல, நிறையவே. தம்பி ஜோக் பண்றான். மிச்சம் வைக்காம சாப்பிடணும். குட் கேர்ள். எங்க அங்கிள் போட்டோ? அது க்ளீன் பண்றப்ப ஃப்ரேம் தனித்தனியா வந்துச்சு, அதான் மேல போட்டு வந்துட்டேன். என்ன அங்கிள் போட்டோ மேலே போட்டுட்டு வந்துட்டீங்க? அது கரையான் புடிச்சு ஸ்பாயில் ஆயிடுச்சுல, அதான் தூக்கி போட்டாரு. கரெக்ட் கரெக்ட். ஆன்ட்டிய தூக்கி போட முடியலன்னு போட்டோ மட்டும் தூக்கி போட்டீங்களா? கரெக்டா சொன்னோம்பா. சரி, விஷயத்துக்கு வருவோம். என்ன படிச்சிருக்கீங்க? MBBS. அதுக்கே எப்படி சிரிக்கிறீங்க? தப்பா எடுத்துக்காதீங்க அங்கிள். வந்ததுல இருந்து ஆன்ட்டி இதே கொஸ்டினை திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தாங்களா, அதான் எங்களுக்கு சிரிப்பு வந்துருச்சு. அவளுக்கு அடிக்கடிக்கு ஞாபகம் வருது வரும். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். எதுக்குப்பா? இல்ல அங்கிள், நேத்து காலையில கல்யாணம் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் ஃபுல் டென்ஷன். ஆமா ஆண்டி, கல்யாணம் பண்ண கையோட மாலையும் கழுத்துமா போய் நின்னா கோவப்பட்டு திட்டினாலும் கொஞ்ச நேரத்துல கோவம் தணிஞ்சு ஏத்துப்பாங்கன்னு நினைச்சோம். அப்படி நினைச்சுதான் கல்யாணமே பண்ணோம். அது மட்டும் இல்ல, சக்தி சொன்னா எங்க வீட்ல எல்லாரும் கேட்பாங்க.
ஸோ அவளை வச்சு சமாதானம் ஆயிடலாம்னு நினச்சோம். வெளியில் வந்ததுலேருந்தே ஃபுல் டென்ஷன் தான். எங்கே தங்குறது எங்கே போகிறதுன்னு கூட தெரியல. அதுவும் நைட் டைம் வேற. ஒரு ஸ்டேஜ்ல தற்கொலையே பண்ணிக்கலாம்னு கூட தோணுச்சு. ஐயோ என்னம்மா? ஆமா ஆண்டி, துணிமணி பணம் காசுன்னு எதுவுமே எடுத்துட்டு வர முடியல. வேற யாரும் எங்களுக்கு அடைக்கலம் தர மாதிரியும் தெரியல. அப்புறம் கடைசி முயற்சியா சக்தி அக்காவை பார்த்து பேசணும். அவங்க தயவுல தான் இப்ப உங்க முன்னாடி வந்திருக்கோம். சக்தி எல்லா விவரமும் போன்ல சொன்னாப்பா. உங்களுக்கு மாத்திக்கிறது கூட துணி இல்லைன்னு சொன்னா. அதான் உடனே போய் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி வச்சிட்டேன். ஜெயவேல், இது உங்க வீடா நினைச்சுக்கோ. நீங்க உங்க வீட்ல எப்படி சந்தோஷமா இருப்பீங்களோ அதே மாதிரி எங்கேயும் சந்தோஷமா இருக்கலாம். சக்தி அங்கே சொல்லும்போது கூட கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா நீங்கள் எங்களுக்காக எவ்வளோ செஞ்சுருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கும் இப்படிதான் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாரு. யார் அங்கிள் அவங்க? ஏங்க சும்மா இருங்க. சின்ன சிறுசுங்க கிட்ட எல்லாம் இதெல்லாம் பேசிக்கிட்டு. அட நீ வேற, யூத் கிட்ட பேசும்போது நம்மளும் இறங்கி யூத்தா தான் பேசணும். புரியுதா ஆண்டி? யூத்தா பேசணும்னு நீங்க என்ன ஆண்டின்னு சொல்லுவீங்களா? சும்மா இருங்க. ஆண்டிக்கு வைக்கிறது பாரு. செம லவ் மேட்டரா இருக்கும் போல. ஐயோ இல்லையா பின்ன? உங்கள் கதையை தான் கொஞ்சம் சொல்லுங்களேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அந்த காலத்துல நாங்களும் உங்க மாதிரி தான் லவ் பண்ணி வீட்ல இஷ்டம் இல்லாத கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கையில ஒண்ணும் இல்லாம மனசு நிறைய எப்படியாவது வாழணுங்கிற ஆசையை வச்சுக்கிட்டு இங்க வந்து இறங்கணும். அப்ப இந்த ஊர்ல எங்களுக்கு யாருமே தெரியாது. அந்த நேரத்துல ஒரு நல்ல மனுஷன் எங்களுக்கு கை கொடுத்தாரு. அவரு தயவுல தான் எங்க கால் உண்ண முடிஞ்சது. அப்புறம் எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு முன்னேறி இந்த அளவுக்கு வந்திருக்கோம். அதான் நேற்று சக்தி ஃபோன் பண்ண உடனே எனக்கு என் பழைய ஞாபகம் வந்தது. உங்களை உடனே அனுப்ப சொன்னேன். நம்ம என்னதான் வசந்தாலும் பழசு மறந்துடக்கூடாது பாரு. வாஸ்து வந்தா ஆண்டி. ஆமாம், சக்தி எப்படி உங்களுக்கு பழக்கம்? சக்தி எங்களுக்கு பிறந்ததுல இருந்தே தெரியும். ஐ மீன் அவ பிறக்கிறது முன்னாடி இருந்து அவங்க அப்பா அம்மா எங்களுக்கு பழக்கம். அந்த அர்த்தத்துல சொன்னேன். ஓ அங்கிள், இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. எங்களுக்கு அப்படியே இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணுறீங்களா? கண்டிப்பாப்பா. நாங்கள் எப்படியும் இங்கே தான் செட்டில் ஆகுறதுன்னு முடிவாயிடுச்சு. அதனால எங்கள் 2 பேருக்கும் ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா. ஏதாவது சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? இருக்கு, ஆனால் இப்போ எடுத்துகிட்டு வரல. அடடா, சர்டிஃபிகேட் இல்லாம மெடிக்கல் ஃபீல்ட்ல ஒரு வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டம். இல்ல அங்கிள், நாங்க 2 பேருமே கம்ப்யூட்டர் கோர்ஸ்லாம் பார்ட் டைமா பண்ணிருக்கோம். இது இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல பார்ட் டைமா பண்ணுவாங்களே அதான். இல்ல அங்கிள், 2 பேருமே கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கோர்ஸ் முடிச்சு சர்டிபிகேட்லாம் வச்சிருக்கோம். ஆனா இப்ப நாங்க எடுத்துட்டு தான் வரல. அது ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. கம்ப்யூட்டர் படிச்சிருக்கீங்களா, அந்த ஃபீல்ட்ல ஈஸியா வேலை வாங்கிடலாம். ஓகே. அதுலயே இவனுக்கு வெப் டிசைனிங் ரொம்ப நல்லா தெரியும். ஓ, தட்ஸ் எக்ஸலென்ட். அனிதா, நீ ஜெயவேலு கிட்ட எப்பவுமே இதே மாதிரி தான் பேசுவியா? எப்படி? அதான் அவன் இவன் வாடா போடான்னு பேசுறியே. இல்ல, வாடா போடான்னு பேசினாதான் இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதான். வசந்தா, இது நல்லா இருக்குல்ல? நீ நானும் அப்படியே கூப்பிட்டு பேசிக்கலாமா? ஆமா, சின்ன குழந்தை பாரு, வாடா போடான்னு பேசணும். வாங்கக்கா. என்னக்கா, என்னென்னமோ திட்டம் போட்டீங்க, எவ்வளவோ பாடுபட்டீங்க, ஆனா எதுவுமே நடக்காம போயிடுச்சே. எனக்கும் ஒன்னும் புரியல கோமலவல்லி. நீ அந்த வீட்ல தானே இருக்க? இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, அது எப்படி உனக்கு தெரியாம போச்சு? அட நீங்க வேறக்கா, அந்த சக்தி இருக்காளே சரியான அழுத்தக்காரி.
ஒரு சின்ன சந்தேகம் கூட வராத அளவுக்கு இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சைலண்டா எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாக்கா. அதுக்கும் மேல நான் பெத்து வச்சிருக்கேனே அருமை புத்திரி அருக்காணி, அந்த சனியனும் இல்ல அவளோட சேர்ந்துட்டு எல்லா விஷயத்தையும் முடிச்சு வச்சிருக்கு. யானை தான் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி உன் பொண்ணு அவ வாழ்க்கைய அவளே கெடுத்துக்கிட்டா. ஆமாக்கா, சரி அதெல்லாம் இருக்கட்டும். இந்த சக்தி விஷயத்துல நீங்க என்ன யோசனை பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன பண்ண சொல்ற? சக்தியை பத்தி பேச்சு எடுத்தாலே என் பிள்ளை எகிரிக்கிட்டு வரான். யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், நான் கல்யாணம் பண்ண சக்தியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றான். என் பிள்ளை எவ்வளவு அமைதியா இருந்தவன், தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்தான். அந்த பிள்ளை இந்த அளவுக்கு மாத்திட்டாளே இந்த சக்தி. இதுக்கு மேல நான் அவங்ககிட்ட என்ன பேசுறது? தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய அடிச்சா திருத்த முடியும்? ஐயோ அக்கா, இந்த காலத்து பசங்களை அடிச்சோம் திருப்பி நம்மள அடிச்சிடுவாங்கக்கா. வாஸ்துவம் தான். அந்த அளவுக்கு என் பிள்ளைக்கு என் மேல அவ்வளவு கோவம் இருக்கு. அது மட்டும் இல்ல, இவன் விரும்புறத சக்தி ஏத்துக்கலன்னா வேற எந்த பொண்ணுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தீர்மானமா சொல்றான். அதெல்லாம் வயசு கோளாறுக்கா, ஒரு மயக்கத்துல பேசுறான். சக்தி இருக்கிற வரைக்கும் உங்க பையன் அப்படித்தான் இருப்பான். கொஞ்ச நாளைக்கு நீங்க அவளை பார்க்க விடாம பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தன்னால மாறிட்டு போறான். ஏன்க்கா நீங்க அப்படி செய்யக்கூடாது? எப்படி? இப்போ உங்க மகன்கிட்ட பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு ஆயிடுச்சு. பேசாம நீங்களே நேர்ல போய் அந்த சக்தியை 4 பேருக்கு முன்னாடி நாக்க பிடிக்கிற மாதிரி அசிங்கப்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவ அங்க இருக்க முடியாம தன்னால கிளம்பி போயிடுவா. நீங்க தான் நல்லா பேசுவீங்களாக்கா. இத பாருக்கா, உங்க பையன் சொன்ன மாதிரி சக்தி இன்னும் அவனை ஏத்துக்கல. இப்பவே இந்த ஆட்டம் போடுறாளே, ஒருவேளை அவ உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டான்னு வச்சுக்கங்க. ஐயோ, அவளை கையில பிடிக்கவே முடியாதுக்கா. அப்புறம் உங்க பையன் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே முடியாது. அவனை நீங்க மறந்துட வேண்டியதுதான். என்னக்கா இன்னும் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லிட்டேல்ல, நான் பாத்துக்கிறேன். அண்ணா ஒரு நிமிஷம். அண்ணாச்சி வீட்டுக்கு எப்படி போறது? நேரா போய் வலது பக்கம் திரும்பினீங்கன்னா ஒரு கோயில் வரும். அப்படியே இடது பக்கம் திரும்பினீங்கன்னா சரி சார், இதோ அண்ணாச்சியோட தங்கச்சியே வராங்க சார். யார் அவங்களா? ஆமா, அவங்க கிட்ட கேளுங்க சார், அவங்களே உங்களை கூட்டு போயிருவாங்க. ரொம்ப தேங்க்ஸ். சரி சார், வரேன் சார். அம்மா ஒரு நிமிஷம். என்ன? நீங்க அண்ணாச்சியோட தங்கச்சின்னு சொன்னாங்க. ஆமா, நான் அண்ணாச்சி வீட்டுக்கு போகணும். எப்படி போறதுன்னு வழி தெரியல. அண்ணாச்சி வீட்டுக்கு போகணுமா? அங்க யார பார்க்கணும்? வந்து நான் சக்தியை பார்க்கணும். சக்தியவா? ஆமா, நீ யாரு? நான் சக்திக்கு வேண்டப்பட்டவன். வேண்டப்பட்டவனா? ஆமா, வேண்டப்பட்டனால தானே கேக்குறேன். நான் சக்தி கொஞ்சம் பார்க்க முடியுமா? அவசியம் பார்க்கணுமோ? ஆமாமா. சக்தி இப்ப அங்க இல்ல. இல்லையா? என்ன சொல்றீங்க? ஆமாய்யா, சக்தி இப்ப அந்த வீட்டுல இல்ல. நேத்தே போயிட்டா. வீட்டு விட்டு போயிட்டா? அம்மா, சக்தி எங்க இருக்கான்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா. இது என்ன வம்பா போச்சே? அவ எங்க போறா, யார் கூட போறா, எப்படி திரியிறான்னு பாக்குறது இல்லாம ஏன் வேலை? பெருசா எங்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க. பாயா வேலையை பாத்துக்கிட்டு. சக்தி எங்க இருக்கான்னு தானே கேட்டோம். அண்ணே, இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை பாத்திருக்கீங்களா? இல்லங்க, நான் பார்த்ததில்ல. பார்த்தது என்ன பண்றது? சார் ஒரு நிமிஷம். என்ன? அந்த போட்டோ கொஞ்சம் இப்படி கொடுங்க. இவங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? அவங்க பேர் சக்தி தானே சார்? ஆமா. இவங்க எப்படி உங்களுக்கு தெரியும்? இது எங்க முதலாளி கட்டிக்கு போற பொண்ணு சார்.
ஆமா நீங்க யாரு? நான் இவங்களுக்கு கொஞ்சம் வேண்டப்பட்டவன். ஓஹோ, இவங்களை நான் இப்ப பார்க்க முடியுமா? இவங்கள தானே பார்க்கணும். கேனை புட்டப் பண்றேன், உங்களை பிக்கப் பண்றேன். ஜஸ்ட் வெயிட். வாங்க சார், கமான். சக்தி